ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிக்கையில் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி கடையில் எப்படி செய்து பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு 4 தக்காளி 5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து சின்ன சின்ன வெங்காயம், அதேமாதிரி தக்காளியும் மீடியம் சைஸ் தக்காளி. வெங்காயம் 5 வெங்காயம், தக்காளி 4 தக்காளி, பூண்டு வந்து ஒரு 4 பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து காஷ்மீரி மிளகாய் ஒரு 3 மிளகா, கொஞ்சோண்டு சீரகம் சீரகத்தில் சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 4 பல் பூண்டு, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், இந்த வெங்காயம் மட்டும் போட்டு நம்ம ஒரு பல்ஸு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த சீரகம், காஞ்ச மிளகாய், வெங்காயம் நல்லா மயமேன்னு இருந்துச்சு. இதாக கூட வந்து நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளி ஆட் பண்ணி நல்லா நம்ம நைஸாக அரைச்சிக்கணும். தக்காளியை கூட குழம்பு மிளகாத்தூள் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து தக்காளியை கூட அரைச்சிக்கலாம். இப்போ தக்காளி குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து இதாக கூட நைஸாக அரைச்சிட்டேன். இதில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுருங்க. அந்த கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதை கொட்டணும். நம்ம அரைச்சி வச்சுக்கிற விழுத கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத இதாக சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நல்லா இந்த எண்ணெயோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மிக்ஸி கப் அரைச்ச தண்ணியே சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வந்து பச்சை அரைச்சிருக்கோம். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. இது பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இங்கே பாருங்க, மேலே பபுள்ஸ் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து இது வந்து தோசை மாவு ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சட்னியை கூட கலந்துக்கணும். இதை ஊற்றி நல்லா கலரி விட்டு இது வந்து நல்லா ஒரு கொதி வரணும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிச்சு. கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள்.